திருமாவளவனுடைய அரசியல் காய்கள் நகர்த்துவது மிக சிறப்பாக இருந்து என்று பாராட்டுதலுக்குரிய இருந்தாலும் அவர் செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு துரோகம் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், இத்தனை நாள் கூடவே டிராவல் பண்ணியிருக்காங்க. கடைசியில் எப்படி சொல்லணும் சொல்லிட்டு காரணம் என்ன என்று கேட்டால் இவர் ஒன்று சொல்லல. காங்கிரஸ் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, செல்வ பெருந்தகை சொல்றாங்க. காங்கிரஸ் எல்லாருக்கும் ஒரு மனசுல என்னன்னு கேட்டீங்கன்னா 2026 அதைத்தான் மனதில் வைத்துக் கொண்டோ என்னமோ என்னை பொறுத்து அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டார், கூட்டணி கட்சிகள் அழுத்தம் தந்தாலும் நம்முடைய இலக்கு 200 என்பது. 200 மீதி 34 தான் கொடுக்க போறாங்க. 140 120 ஜெயிச்சா இவங்களே இண்டிபெண்டா பான் பண்ணிடலாமே. ஆழம் பார்த்தது தான். அவங்களும் உறுதியாயிடுச்சு. பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி விட்டது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஆற்றம் சீற்றம் திமுக மீது, அதுவும் குறிப்பாக மது கொள்கை மீது, கள்ளக்குறிச்சிக்கு பிறகு தமிழக நிலைகள் மாற்றம் அடைந்து விட்டன. திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது குறைந்து வருகிறது.